ஒளிபரப்ப உதவுபவர்கள் இமானுவேல், பிரேமா, கேபி, ஈத்தன், அட்ரி. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் தொடர்ந்து குடும்பத்திற்கு இறை ஆசீரும் வேண்டி தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே, உம் ஊழியர்களின் இதயங்களை உம்மிடம் திருப்பி அருளும். அதனால் அவர்களும் ஆவியார் மீது உள்ள பற்றினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையில் உறுதிமிக்கவர்களாகவும் செயலில் ஆற்றல் மிக்கவர்களாகவும் திகழ செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 5 முதல் 10 வரை. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழாத உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும். வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள் உணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார்.
தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். சீரியனல் உள்ளத்தோடு இறை வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 19 31 முடிய. இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டிற்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மழை பெய்து கொண்டிருந்த ஒரு இரவு வேளையிலே மிகவும் பிரபலமாக வழக்கறிஞராக தொழில் செய்து வந்தவர் ஃப்ரெட்ரிக். அன்று இரவு இவர் அந்த மழையிலே நடந்து செல்லுகையிலே இரவிலே அந்த சாலை ஓரமாக ஒரு தாய் தன்னுடைய 2 சிறு குழந்தைகளை வைத்துக்கொண்டு தன்னுடைய இறந்து போன கணவரை அந்த சாலையிலே கிடத்தி அழுது கொண்டிருந்தார். அப்போது இந்த புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருந்த ஃப்ரெட்ரிக் அவரிடம் சென்று, அம்மா, உமக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டபொழுது அந்த தாய் சொன்ன வார்த்தை, இதோ என்னுடைய கணவர் காய்ச்சலால் இறந்து போனார். என்னுடைய குழந்தைகளுக்கும் எனக்கும் வேறு வழியே இல்லை. நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று தவித்த அந்த மாத்திரத்திலே
அந்த வழக்கறிஞராக இருந்த ஃப்ரெட்ரிக் அவருடைய மனமானது மாறியது. அன்று அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவை எடுத்தார். இனி என்னுடைய வாழ்வு ஏழைகள் எளியவர்களுக்காகவே நான் வாழப்போகிறேன் என்று சொன்னவர் அவர்தான் அருளாளர் ஃப்ரெட்ரிக் ஒசானம். மிக முக்கியமாக வின்சென்ட் தி பால் சபையை ஆரம்பித்தவர். ஏறக்குறைய 150 நாடுகளில் இன்று இந்த வின்சென்ட் தி பால் சபை ஏழை மக்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த தவ காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக நமக்கு ஒரு அருமையான நற்செய்தி பகுதியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த நற்செய்தி ஊமையினுடைய பகுதியிலே முரண்பாடுகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். என்ன முரண்பாடுகள் என்றால், பணக்காரன் ஏழை, இரண்டாவதாக விண்ணகம் அல்லது மோட்சம் நரகம், இதை பற்றி கூறுகிறார். அடுத்ததாக பரிவு ஒரு பக்கம், கண்டுகொள்ளாமை இன்டிஃபரன்ஸ் என்று சொல்லுகிறோம், அது ஒரு பக்கமாக இருக்கிறது. அடுத்ததாக ஆங்கிலத்திலே சொல்லுவோம் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன், அதாவது சேர்த்தல் விலக்கல் என்று. இயேசுவின் பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, இந்த ஊமையின் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான். அதிர்ஷ்டம் என்று நாம் சொல்லுகின்ற செல்வம் ஒருவருக்கு கேடை இறுதியிலே வரவைக்கும் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவராக இயேசு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே மிக முக்கியமாக அந்த பணக்காரன் என்ன குற்றம் செய்தான் அதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். 4 நிலைகளிலே அவன் ஒரு குற்றவாளியாக இருக்கிறான். முதலாவதாக ஏழைகளை புறக்கணிக்கின்றவனாக இருக்கின்றான். நம் அனைவருக்கும் தெரியும், ஊமை சொல்லுகிறது அந்த லாசர் அந்த மேசையிலிருந்து கீழே விழுகின்ற ரொட்டி துண்டுகளை அவன் உண்டான் என்று. இயேசு பிரியமானவர்களே, செல்வந்தர்கள், மிக முக்கியமாக யூதர்கள், அவர்கள் ஆடம்பரமான உணவை உண்பவர்கள், பணக்காரர்கள். ஆகவே அவர்கள் உண்ட பிறகு அவருடைய கைகளில் இருக்கின்ற அந்த கொழுப்பு, எண்ணெய் இவையெல்லாம் அகற்றுவதற்காக அவர்கள் ரொட்டி துண்டுகளை வைத்திருப்பார்கள். அந்த ரொட்டி துண்டுகளை தன்னுடைய கையை சுத்தம் செய்து அதை அவர்கள் தூக்கி எறிவார்கள். ஆகவே அந்த ஒரு ரொட்டி துண்டை தான் இந்த ஏழை பிச்சைக்காரனான லாசர் உண்டு வந்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இந்த மனிதன் அந்த லாசருக்காக அந்த ரொட்டிகளை கொடுத்தான் என்று தவறாக நாம் நினைக்க கூடாது. அத்தகைய ஒரு செல்வ மமதை என்று சொல்லுவோம், அந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவனாக இருக்கின்றான். அது மட்டுமல்ல, ஏழை லாசர் தன்னுடைய வீட்டு வாயிலே பல ஆண்டுகள் இருந்திருக்கலாம், ஆனால் அதை பற்றி கவலைப்படாத ஒரு மனிதனாக அவன் இருக்கின்றான். தன்னுடைய பணம், தன்னுடைய ஆடம்பரம், அதை தவிர்த்து அவனால் மீண்டு வர முடியாதவனாக, அதை தாண்டி அவனுடைய பார்வை பார்க்க முடியாத ஒரு மனிதனாக இந்த பணக்காரன் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக ஆண்டவர் சொல்வதை போல இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே செல்வத்திற்கு ஊழியம் செய்தான். இரண்டாவது குற்றமாக நாம் பார்ப்பது காயன் என்பவனுடைய வழி பின்பற்றுகின்ற ஒரு பணக்காரனாக இருக்கின்றான். காயன் வழி என்று நாம் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவராகிய கடவுள் காயனை பார்த்து கேட்கின்றார், உன் சகோதரன் எங்கே என்று. அப்போது அந்த காயன் கடவுளுக்கு பதில் சொல்கின்றான், நான் என்ன என் சகோதரனின் காவலாளியா? ஆகவே அதே வார்த்தைகளை தான், நான் ஏன் இந்த ஏழை லாசருக்கு காவலாளியா, அவனுக்கு நான் ஏன் உதவ வேண்டும், யார் இந்த மனிதன் என்கின்ற மனப்பான்மையை கொண்ட ஒரு பணக்காரனாக காயனின் மனநிலையிலே இருந்தவனாக இரண்டாவது குற்றத்தை அவன் புரிகிறான். மூன்றாவதாக அவன் நினைத்தது மண்ணுக்கு செல்லுகின்ற மண்ணுலகு செல்வத்தை வைத்து அவன் எல்லாவற்றையும் வாங்கிவிட முடியும் என்று நினைத்தான். ஆகவே இந்த செல்வம் போதும், என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நான் வாங்கிவிடுவேன் என்றால், ஆனால் இறுதியாக நாம் பார்க்கின்றோம் அவனால் விண்ணகத்தை வாங்க முடியாதவனாக தவிக்கின்ற தவிப்பை நாம் இன்ற நற்செய்தியிலே பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர் இத்தகைய குற்றங்களுக்காக தான் இறுதியாக அவனுக்கு தண்டனை தீர்ப்பானது வழங்கப்படுகிறது. ஏழை லாசரை நாம் இங்கே பார்க்கின்றோம். அவனுடைய வாழ்வு மிக முக்கியமாக
ஆண்டவராகிய கடவுளே எனக்கு உதவி. ஆகவே லாசர் என்ற பெயருக்கு அதுதான் அர்த்தம், ஆண்டவரே எனக்கு உதவி. இயேசுவின் பிரியமானோர், இன்று நம் சமூகத்திலும் லாசரை போல ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். ஏழைகள், எளியவர்கள், வாழ்க்கையிலே ஊனமுற்றவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தவர்கள், தவிக்கின்றவர்கள், நோயாளர்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், தனிமையிலே இருக்கின்றவர்கள். இன்று இவர்கள் அனைவரும் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, ஆண்டவரே எனக்கு உதவி. அன்று லாசர் இந்த வார்த்தைகளை தான் அவன் சொல்லி இருப்பான், நிச்சயமாக ஆண்டவரே எனக்கு உதவி என்று. ஆகவே அத்தகைய ஒரு நிலையிலே தவிக்கப்படுகின்ற ஏழை எளியவர்களுக்கு சிறப்பாக உதவுகின்ற காலம்தான் இந்த தவக்காலம். ஆகவேதான் இந்த தவக்காலத்திலே இந்த வாசகமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் மட்டும் மகிழ்ந்திருந்தால் போதாது, நம்மோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளையும் நாம் மகிழச் செய்ய வேண்டும். அதுதான் இறைவனினுடைய விருப்பம். அதை நாம் நிறைவேற்ற அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக நாம் பார்க்கின்றோம், ஆபிரகாமினுடைய மடியிலே லாசர் இருந்தார் என்று. ஆகவே இந்த யூதர்களுக்கு, மிக முக்கியமாக இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இறந்த பிறகு நிலை வாழ்வை நாம் அடைகின்ற போது நாம் ஆபிரகாமோடு உடன் இருப்போம். ஆகவே ஆபிரகாம் நம்முடைய தந்தையாக அந்த விண்ணகத்திலே இருப்பார், அவரோடு நாம் இருப்போம், அவர் நம்மை அரவணைத்து கொள்வார் என்கின்ற நம்பிக்கையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அந்த நம்பிக்கையை தான் இந்த ஊமையின் வழியாக ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. இறுதியாக இயேசுவின் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார், விண்ணகத்தினுடைய நுழைவுச் சீட்டு எது என்றால் ஏழைகளுக்கு உதவுவது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்க வேண்டாம். நாம் ஏழைகளாக, சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் நம்மால் முடிந்த உதவியை ஏழை எளியவர்களுக்கு இந்த தவக்காலத்திலே நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறாக நாம் செய்கின்ற பொழுது நாம் விண்ணகத்தை நம்முடைய தாயகமாக, அந்த விண்ணகத்தினுடைய எல்லாவற்றையும் நாம் அடைகின்றோம் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்த இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். இந்த தவக்காலம் சிறந்த காலமாக அமைய தானங்களும் தர்மங்களும் அதிகமாக செய்வோம். ஏழை எளியவர்களை கண்டுகொள்வோம். பல தருணங்களிலே அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற அந்த நிலையிலே நாம் இருந்தால், அத்தகைய பாவங்களை நாம் செய்து கொண்டிருந்தால், அதிலிருந்து வெளிவந்து இந்த ஏழை எளியவர்களை அரவணைத்து என்றுமே அவர்களுக்கு வாழ்வு தருகின்றவர்களாக நாம் வாழ்வோம். இறை ஆண்டவர் என்று நம்மோடு இருந்து நம்ம நிறைவாக வழி நடத்துவாராக. ஆமேன். ஏழையனது காணிக்கை எதுவும் இங்கில்லையே, இந்நிதயம் தான் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் தேவனே. ஏழையனது காணிக்கை எதுவும் இங்கில்லையே, இந்நிதயம் தான் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் தேவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பழியினால் எங்கள் தவக்கால முயற்சியை புனிதப்படுத்தி அருளும். அதனால் நாங்கள் புறவாழ்வில் கடைபிடிக்கும் தவக்கால முயற்சிகள் எங்கள் அகவாழ்விலும் பயனுள்ள வகையில் என்றும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என் நாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமாண்டினாகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகியவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிறைவாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவாய் தியாக பலி எங்களின் செயலாக்கத்துடன் நிலைத்திருப்பதாக. இது ஆற்றலுடன் எங்களை என்றும் உறுதிப்படுத்த எமக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: இமானுவேல், பிரேமா, கேபி, ஈத்தன், அட்ரி. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் தொடர்ந்து குடும்பத்திற்கு இறை ஆசீரும் வேண்டி